இப்பயும் அதே தான் சொல்கிறேன். இந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி உனக்கு நடந்தால் சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்குறீங்க. சத்தியமாக நான் சும்மா இருந்திருக்க முடியாது, இருக்க மாட்டேன். நீங்கள் என்னவெல்லாம் செய்யணும்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சுருப்பேன். அவன் தான் நமக்கு டார்கெட்டுன்னா அவனை நம்ம முன்னாடியே கொண்டிருக்கணும். அவன் கெட்டவன் எப்போ தெரியும்? இந்த பிள்ளைய கொன்னதுக்கப்புறம். அதே மாதிரி இன்னும் நிறைய கெட்டவன் இருக்கிறான். அவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடிக்க நம்ம பிள்ளைய தூண்டில் புழு மாதிரி பயன்படுத்தணுமா? அதை நம்ம எந்த வழியில் தடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் விவாதிக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பயம் காட்டணும். அந்த பயத்தையாவது நம்ம தெளிவாக காட்டணும்ல. அந்த பயத்தை எப்படி காட்டுறது? ஒருத்தன் மாட்டிக்கிறான், அவனை சுத்தமாக அழிச்சிட்றோம். நீங்கள் சொல்கிற மாதிரி எண்ணெய் சட்டிலே போட்டு வறுத்துடுறோம். அப்போ அவன் திரும்ப வந்து இன்னொரு தப்பு பண்ணுறானா? ஒரு தடவை தப்பு பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டான்னா அவனை காப்பாற்றவே முடியாது. அவன் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு. அடுத்து யார் அந்த தப்பு பண்ணுறாங்க? வேற ஒருத்தன் பண்ணுறான். அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தா கூட திரும்ப இன்னொருத்தன் அதே தப்பு பண்ணுறான். அப்போ அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன். கோவை சூலூரில் நடந்த சம்பவத்தை பற்றி பேசியிருந்தேன். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, கடுமையான தண்டனைகள் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்குது. அப்போது இந்த சமூகத்தில் நிறைய மாற்றத்தை உருவாக்கணும். தண்டனைகளால் மட்டுமே இது போன்ற குற்றங்கள் குறையாது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவுடைய மைய கருத்து. அந்த வீடியோவுக்கு கீழே சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்கள் வீட்டில் இப்படி நடந்திருந்தா, உனக்கு இப்படி நடந்திருந்தா இப்படி கூலாக வந்து கருத்து சொல்லுவியா அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் கேள்விப்படும்போது உங்கள் மனசுக்குள்ளே எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த சம்பவம் நடந்தது 21ஆம் தேதி. அதே 21ஆம் தேதி தான் திருப்பூர் குடும்ப நல நீதிமன்றத்தில் என்னுடைய விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த 21ஆம் தேதி நான் கோர்ட்டுக்கு போகணும். எனக்கும் 10 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை பார்த்து 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷமாக நேரில் பார்க்கவும் முடியல, ஃபோனில் கூட பேசிக்க முடியல. எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. அப்போது நாளைக்கு 21ஆம் தேதி நம்ம கோர்ட்டுக்கு போக போகிறோம். 20ஆம் தேதி ராத்திரி ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வரல. பிள்ளைய நினச்சி அழுதுகிட்டே இருக்கேன். விடிய காலையில் 3 மணிக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். தர்சனா, அம்மா கோர்ட்டுக்கு வரும்போது கூட நீயும் வா, 1.5 வருஷம் ஆச்சு பார்த்து, நாளைக்கு அம்மா கூட வாடா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு. என் புள்ள எப்படியாவது என் வீடியோ பார்த்துட்டாவது வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலம் 3 மணிக்கு அழுதுகிட்டே ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா விடிய தூக்கம் இல்லாமல் அதே நினப்பில் இருக்கும். 1.5 வருஷம் ஆச்சு. முகத்தையும் பார்க்க முடியல, குரலையும் கேட்க முடியல. மே மாதம் லீவு, இன்றைக்கி எப்படியும் வருவா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் போனேன். ஆனால் பார்க்க முடியல. சரி, அந்த ஃபீலிங்கில் நான் அப்படியே வந்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு செய்தியை பார்க்கும்போது புள்ள பேர் தர்சினி, 10 வயசு, பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு அந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்திருக்கும்? 1.5 வருஷமாக பிள்ளைய பிரிஞ்சிருக்கிறேன். இன்றைக்காவது நம்ம பாத்திர மாட்டோமான்னு போய் ஏங்கி அங்கே கோர்ட்டை ஃபுல்லாக தேடி பார்க்குறேன். கூட்டிகிட்டு வரல. நேர்லேயும் பார்க்க முடியல, ஃபோன்லேயும் பேச முடியல. பிள்ளையே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த நேரம் பார்த்து அதே முகசாடையில், அதே ஸ்கூல் யூனிஃபார்மில், அதே 10 வயசு, பேரும் பாருங்கள், என் பொண்ணு பேர் தர்சனா, இந்த பொண்ணு பேர் தர்சினி. இன்னும் டீப்பாக போய் விசாரித்தா என்ன சொல்கிறாங்கன்னா, ஊரும் அதே ஊர், எங்கள் ஊர். மாணவி இறந்தது கோவை சூலூரில். ஆனால் அவங்க சொந்த ஊர் எதுன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மேட்டூர் வட்டம் உக்கம்பருத்தி காடுங்கிற ஒரு குட்டி கிராமம். அந்த உக்கம்பருத்தி காடுங்கிற அந்த மண்ணில் தான் நான் பிறந்தேன். நான் பிறந்த அதே மண்ணில் தான் இந்த சிறுமியும் பிறந்திருக்கா. பேரும் என் பொண்ணு பேரே, வயசும் என் பொண்ணோட வயசு, ஊரும் அதே ஊர். அப்படிங்கும்போது அது எப்படியான ஒரு தாக்கத்தை எனக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கோம். படத்தை பார்க்குறேன், பேரை பார்க்குறேன், அப்படியே என் பொண்ணு பேர், என் பொண்ணு வயசு, என் பொண்ணு மாதிரியே இருக்கிறா. கிட்டத்தட்ட என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இது எப்படி வெரிஃபை பண்ணுறது? ஏன்னா நான் யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது. நம்பரெல்லாம் பிளாக்கில் போட்டாங்க. இது வரைக்கும் எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. 1.5 வருஷமாக கோர்ட்டில் மட்டும்தான் சந்திச்சுக்கிறோம். ஆனால் பிள்ளைய பார்க்க முடியறதில்ல. அப்படியான ஒரு மனநிலையில் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த 3 நாளாக உட்காந்து
இதை பற்றி பேசணும்னு ஆரம்பிக்கும் போதெல்லாம் அழுகை வந்துடுது. அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறது. மறுபடியும் எடுத்து அதை ஆரம்பிக்கும் போது அழுகை வருது. கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டு அதையெல்லாம் கடந்து வந்து இது வரைக்கும் நிறைய இழந்திருக்கோம். இப்போவும் ஒன்று இழந்திருக்கோம். இனி இந்த மாதிரி எந்த குழந்தைகளையும் இழந்துடக்கூடாது. இழந்ததை மீட்டு கொண்டு வர முடியாது, ஆனால் இனி இருக்கிறத காப்பாற்றிக்கலாம் இல்லையா? இந்த சம்பவம் கூட எனக்கு கொடுத்த ஒரு இன்டிமேஷன் மாதிரி தானே. உன் பொண்ணு மாதிரியே உன் பொண்ணோட பேர்லேயே உன் ஊர்லேயே ஒரு சம்பவம் நடந்திருக்குடா, நீ உஷாராயிக்கடா அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி தானே இந்த சம்பவம் இருக்குது. அப்போது இந்த சம்பவத்தை நான் எப்படி சாதாரணமாக கடந்து போக முடியும்? பிள்ளைய வந்து என்னால் பார்க்க முடியல, எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இது 2வது மனைவி. முதல் மனைவி 2006 கல்யாணம் பண்ணேன். ஒரு பையன் இருக்கிறான், வயசு 19 வயசு ஆகுது என் பையனுக்கு. நாங்கள் 2 பேரும் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருந்தோம். பையன் பிறந்த உடனே அவங்க வீட்டிலலாம் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போக வர இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளைய மாற்றி முழுசாக என்கிட்டருந்து அப்படியே பிரிச்சுட்டாங்க. அவளும் எனக்கு பையனும் வேண்டாம் நீயும் வேண்டாம் அப்படின்னு 2 வயசுலேயே பையனை விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணமே வேண்டாம், பையனை வளர்த்தா போதும் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 9 வருஷமாக பையனை நான் தனியாக வளர்த்துக்கிட்டு இருந்தேன். பையனை மட்டும் ஆளாக்குனா போதும், நமக்கு இனிமேல் கல்யாணமெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு என்னுடைய அண்ணன் ஒருத்தர், உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு தனியாக இருக்குது, வீட்டுக்காரரு கல்யாணமாகி குழந்த பிறந்த உடனே இறந்துட்டார். குழந்த பிறந்து கை குழந்தையாக இருக்குது, அந்த குழந்தைய பார்க்க வந்தவர் தூக்கு மாட்டி இறந்துட்டார். கை குழந்தைய வச்சுட்டு புள்ள கஷ்டப்படுது. அந்த பிள்ளைக்கு அப்பாவும் இல்லை, இப்போ புருஷனும் இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களும் இல்லை. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி, நான் அதெல்லாம் முடியாது, என் பையனுக்கு பிரச்சனை வரும்னு தான் நான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கேன். 9 வருஷமாக நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துட்டேன். இப்போது நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொந்த பந்தம் எல்லாம் கூடி பேசி, அந்த பொண்ணு இப்படி தானே தனியாக இருக்குது, நீ ஏன் வாழ்க்கை கொடுக்கக்கூடாது, உனக்கும் வாழ்க்கை கிடைச்ச மாதிரி அவளுக்கும் வாழ்க்கை கிடைச்ச மாதிரி, அந்த குழந்தைய பாரு, பொம்பளை பிள்ளை, இந்த கை குழந்தைய வச்சுட்டு அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சேர்ந்து என்னை வற்புறுத்துறாங்க. நான் வந்து அதுக்கு சரின்னு சொல்லிடுறேன். அப்புறம் எல்லாம் எங்கள் சொந்த பந்தமெல்லாம் கூடி பேசி உடனே கல்யாணத்தையும் முடிச்சிடுறாங்க. அந்த கதையை எடுத்தால் இன்னும் ரொம்ப நீளமாக போகும். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி 1.5 வருஷமாக பிள்ளைய பார்க்காம இருப்ப அப்படின்னா, அது எனக்கு பிறக்கலையாம், நான் அது ஏன் புள்ள அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அது உனக்கு பிறக்கலை, உனக்கு பிறந்தா தானே அது உன் புள்ள, அதனால் பிள்ளைக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, பிள்ளைய கேட்டுக்கிட்டெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளைய ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதே மாதிரி பிள்ளையும் என்ன அப்பா அப்பா அப்பான்னு அவளுக்கு விவரம் தெரிஞ்சு சொல்கிறது நான் தானே அப்பா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு பிறக்கலை, அது ஓம் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கோர்ட்டில் கூட அதான சொல்லுவாங்க, அது உனக்கு பிறக்கலை, அது எப்படி உனக்கு பிள்ளையாகும்? என்னால் அதை மாற்ற முடியலையே. நானே துணியை மாற்றி விட்டு நானே பள்ளிக்கூடம் கூட்டிகிட்டு வந்து என் புள்ளன்னு அவளையும் அப்படியே நம்ப வச்சுட்டேன். நான் தான் உங்கள் அப்பா. ஒரு நாள் 3வது படிக்கும்போது என்கிட்ட வந்து ஒரு டவுட்டு கேட்குறேன். அப்போ உன் பேர் வடிவேல் தானே, எனக்கு இன்சில் வி தானே வரும், ஏன் கே வருது அப்படின்னு கேட்டா. அந்த நேரம் எனக்கு பாதி உசுறு போன மாதிரி இருந்துச்சு. என்னடா அது, இப்போவே இந்த கேள்வி கேட்டாலே, இவ பெருசானதுக்கப்புறம் நீ அப்பன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாள்னா என்ன பண்ணுறது? இந்த வயசுலேயே இந்த கேள்வி ஆரம்பிச்சிட்டாலே, இவ பெருசாகி நீ எனக்கு அப்பனே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, இதெல்லாம் கெஜெட்டில் போய் மாற்ற முடியும் அப்படின்னுலாம் கூட சில பேர் சொன்னாங்க. சரி, அதுக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் இருந்தேன். அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் பெரியவளாகி அவள் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி 10 வயசுலேயே நான் அப்பா இல்லைங்கிற விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டாங்க. நான் எந்த வகையிலையும் உரிமை கொண்டாட முடியாது. அது ஏன் புள்ளன்னு நான் மட்டும்தான் சொல்லிக்கிறேன். எப்படி நான் உரிமை கொண்டாட முடியும்? பயாலஜிக்கலாக நான் வந்து அப்பா கிடையாது. என் கூட ஒரு 8 வருஷம் வாழ்ந்திருக்கா, அப்பா அப்பான்னு கூப்பிட்ருக்கா. நானும் என் புள்ளன்னு அப்படியே நினச்சி வளர்த்துட்டேன். இந்த ஏமாற்றம் இருக்குல்ல, நானும் நிறைய விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கிட்ட விதவிதமாக ஏமாந்துருக்கேன். ஆனால் இந்த ஒரு ஏமாற்றம் இருக்குது பாருங்களேன், ஒரு புள்ள பாக்கியம் கொடுத்து, அதாவது ஒரு ஆம்பளை பையனை மட்டுமே வச்சுருக்கிற, உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அப்படின்னு ஒரு ஆசையை காட்டி அந்த குழந்தைய வளர்த்து பெருசாக்கி
அதுக்கப்புறம் வெடுக்குன்னு பிள்ளைய பிடுங்கிட்டு நீ அந்த பிள்ளைக்கு அப்பன் இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது இருக்குது பார்த்தீங்களா. நான் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டேன். இன்றைக்காவது என் பிள்ளைய பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் தான் அந்த கோர்ட்டுக்கு போகிறேன். ஆனால் கோர்ட்டில் பார்க்க முடியல, கூட்டிகிட்டே வரல. ஒரு வேதனையில் அப்படியே வரேன். வந்து பார்த்தா அடுத்த நாள் இப்படி ஒரு செய்தி வருது. அந்த படமும் கிட்டத்தட்ட என் பொண்ணு மாதிரியே இருக்குது. என் பொண்ணு மாதிரியே யூனிஃபார்மு, வயசும் அதே வயசு, பேரும் பாருங்க அதே பேர். என் பொண்ணு பேர் தர்சனா, இந்த பொண்ணு பேர் தர்சினி. ஊரும் அதே என் சொந்த ஊர் தான், நான் பிறந்த ஊர். அந்த உக்கம்பருத்தி காட்டில் தான் நான் பிறந்தேன். ஒரே ஊர், பேரும் அதே பேர், வயசும் அதே வயசு. எப்படி இருக்கும்? அப்படியே எனக்கு நடந்த மாதிரி தாயா இருக்குது, எனக்கே நடந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மனசை தேத்திக்கிட்டு இந்த மாதிரி இன்னொரு குழந்தைய நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை பேசுகிறேன். வெறும் தண்டனைகளால் மட்டுமே இது போன்ற குற்றங்களை தடுத்து விட முடியாது. அதை தாண்டி நாம் நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்குது, நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டியது இருக்குது, நிறைய திட்டங்களையும் இங்கு கொண்டு வர வேண்டியது இருக்குது. இப்படி அடுத்தடுத்த நிலைக்கு போகாமல் எப்போ எந்த செய்தி வந்தாலும் உடனே அவனை வெட்டு குத்து நடு ரோட்டில் போட்டு தீய வச்சு கொளுத்து, இப்படி இதை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து. எப்போ இந்த சம்பவம் நடந்தாலும் இதை மட்டும்தான் பேசுகிறோம். அப்போது இதனால் மட்டுமே இந்த சம்பவம் நடக்காமல் இருந்துருமா, இனி நடக்காது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு தான் நம்ம அந்த வீடியோவிலையும் பேசியிருந்தோம். இப்பயும் அதே தான் சொல்கிறேன். இந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி உனக்கு நடந்தால் சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்குறீங்க. சத்தியமாக நான் சும்மா இருந்திருக்க முடியாது, இருக்க மாட்டேன். நீங்கள் என்னவெல்லாம் செய்யணும்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சுருப்பேன். நம்ம பிள்ளை போச்சில்ல, அது போகக்கூடாதுல்ல. இப்போது அவன் தான் நமக்கு டார்கெட்டுன்னா அவனை நம்ம முன்னாடியே கொண்டிருக்கணும். பிள்ளைய கொல்றதுக்கு முன்னாடி நாம் அவனை கொண்டிருக்கணும். ஏன் கொல்லலை? அவனை ஏன் பக்கத்து வீட்டிலையே வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருந்தீங்க? இப்போ இந்த பிள்ளைய கொல்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அவனை கொண்டிருக்கணுமில்ல. இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, தலைகீழாக நிற்க வச்சு வெட்டணும், அது எல்லாமே அந்த புள்ள உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தால் புள்ள உயிரோடு இருந்திருக்குமில்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கா? இந்த பிள்ளைய கொன்னதுக்கப்புறம் தான் அவன் குற்றவாளின்னு தெரியுது. அவன் கெட்டவன்னு எப்போ தெரியும்? இந்த பிள்ளைய கொன்னதுக்கப்புறம். அதே மாதிரி இன்னும் நிறைய கெட்டவன் இருக்கிறான். அவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் இன்னொரு பிள்ளைய கொன்னதுக்கப்புறம் தானே கண்டுபிடிப்பீங்க. அப்போது அவன் கெட்டவனா நல்லவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு பிள்ளைய நாம் இழக்கணுமா? இந்த கார்த்திங்கிறவன் கெட்டவன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஒரு பிள்ளையை இழந்துட்டோம். அப்போது இன்னொரு கெட்டவன் இருக்கிறான், நம்ம கூடயே இருப்பான், நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருப்பான், முன்னாடி இருப்பான், நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட இருப்பான், இல்லை பக்கத்தூர்லேருந்து வருவான். ஏதோ ஒரு கெட்டவன் இருக்கிறான். அந்த கெட்டவனை மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு கெட்டவன் ஒருத்தர் இருக்கிறான். அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பிள்ளையை நம்ம பலி கொடுக்கணும் இல்லையா? அதை பலி கொடுத்தா தான் அவனை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவனை கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம்? நம்ம பிள்ளைய இழந்துறமில்ல. நம்ம பிள்ளைய இழக்காமலே, நம்ம பிள்ளை சாகாமலே அந்த கெட்டவனை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி தடுக்கணுமோ அதை தடுக்கணும். நம்ம பிள்ளை செத்ததுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சி என்ன மயிருக்காகுது? நம்ம பிள்ளைய கொன்னதுக்கப்புறம் அவன் கெட்டவன், அவனைய தூக்கில் போடுங்க. அதுக்கு முன்னாடியே அவனை கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்கிற எல்லா தண்டனையும் அவனுக்கு கொடுத்துருங்க. நம்ம பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவனை கொல்லணும், அதை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? அவனை கொல்லணுங்கிறதுக்காக நம்ம பிள்ளைய இறையா போட்டிங்களா? அந்த குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடிக்க நம்ம பிள்ளைய தூண்டில் புழு மாதிரி பயன்படுத்தணுமா? அதை நம்ம எந்த வழியில் தடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் விவாதிக்கணும். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத விவாதித்து அதுக்கு ஒரு சரியான தீர்வை கண்டுபிடிச்சி அதுக்கான திட்டங்களை வகுக்கணும். அதுக்கு தேவையான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பயம் காட்டணும். அந்த பயத்தையாவது நம்ம தெளிவாக காட்டணும்ல. அந்த பயத்தை எப்படி காட்டுறது? ஒருத்தன் மாட்டிக்கிறான், அவனை சுத்தமாக அழிச்சிட்றோம். நீங்கள் சொல்கிற மாதிரி எண்ணெய் சட்டிலே போட்டு வறுத்துடுறோம். அப்போ அவன் திரும்ப வந்து இன்னொரு தப்பு பண்ணுறான்னா, ஒரு தடவை தப்பு பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டான்னா அவனை காப்பாற்றவே முடியாது. அவன் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு. அடுத்து யார் அந்த தப்பு பண்ணுறாங்க? வேற ஒருத்தன் பண்ணுறான். அந்த வேற ஒருத்தன் இதை பண்ணாத அளவுக்கு நாம் என்ன தடுப்பணையை வச்சுருக்கோம்? அவன் நார்மலாக அவன் எப்படி ஆரம்பத்தில் வந்து ஒரு தப்பு பண்ணுறானோ
அதே மாதிரி இவனும் வந்து தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கிறான், அவனும் அதே மாதிரி போய் செத்து போகிறான். அப்போ இது தொடர்ந்த வண்ணம் தான் இருக்குது. ஹைதராபாத்தில் ஒருத்தனை என்கவுண்டரில் போட்டு தள்ளினாங்க இல்லையா? அந்த என்கவுண்டரில் செத்து போனவன் இவங்கிட்ட சொன்னானா, இந்த மாதிரி தப்பு பண்ணாதடா, தப்பு பண்ணினா இந்த இடத்துல வச்சு சுடுவாங்க, வலிக்கும், உசுறு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனானா? இல்லை நீங்கள் யாராவது சொன்னீங்களா? சொல்லியிருந்தா இவன் அந்த தப்பு பண்ணியிருப்பானா? அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தா கூட திரும்ப இன்னொருத்தன் அதே தப்பு பண்ணுறான். அப்போ அதுக்கு என்ன காரணம்? இதை பற்றி இன்னும் நிறைய விரிவாக பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இதெல்லாம் உணர்ச்சிகரமாக அந்தந்த நேரத்தில் போகிற போக்கில் அவனை வெட்டு குத்துன்னு 10 செகண்டில் பேசி லைக் வாங்கிட்டு போகிற இது கிடையாது. இதெல்லாம் நம்ம மணிக்கணக்கில் பேசணும், பெரிய ஒரு உரையாடலை நிகழ்த்தி இதெல்லாம் பெரிய அளவில் எல்லாரும் பேசி முடிவெடுக்கணும். இதில் நீ அந்த கட்சி நான் இந்த கட்சி அப்படின்னு இந்த கட்சி பேதமெல்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரி இந்த சம்பவத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழி, எதிர் மாதிரியான திட்டங்களை வகுக்கணும் அப்படின்னு மக்களாகி நாமெல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவெடுக்கணும். இது வந்து இந்த உரையாடலை நம்ம அதிகப்படுத்தணும், பரவலாக்கணும், எல்லாரும் இதை பற்றி பேசணும். இதை எப்படி தடுக்கிறது, இதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு எல்லாரையும் சிந்திக்க தூண்டணும். எல்லாரும் இதை பற்றி பேசணும். எல்லாரும் பேச பேசத்தான் புது புது சிந்தனைகள் உருவாகும். அந்த சிந்தனைகள் மூலமாக புது புது திட்டங்களை உருவாக்கலாம், புது புது பாதுகாப்பு வழிமுறைகளை கையாண்டு இனி இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.